நான் உனக்கு வேலை போட்டு தரேன். ஆனா எனக்கு சில உண்மைகள் தெரியணும். என்ன உண்மைகள்? இந்த வீடியோ யார் எடுத்தது? அது நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இப்ப நம்ம டீல் இந்த வேலை விஷயம்தான். இன்னும் 1/2 மணி நேரத்துல என்னோட கைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும். இல்லனா இந்த வீடியோட ஒரிஜினல் போலீஸ் கைக்கு போயிடும். அதையும் மீறி நீங்க வீடியோக்கும் பயப்படாம போலீஸ்க்கும் பயப்படாம எனக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான வீடியோ ஆதாரம் இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் உன்னோட எல்லா டிமாண்ட்ஸ்க்கும் ஒத்துக்கிறேன். இந்த கம்பெனில ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அதுக்கான இன்டர்வியூ தான் இது எல்லாமே. ஒரு 80,000 சேலரியில உனக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்றேன். இஸ் தட் ஓகே? ஓகே சார். ஃபோன். நான் வெளியே வெயிட் பண்றேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புங்க. சாரு, இதோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் என் கைக்கு எப்ப கிடைக்கும்? உங்க கம்பெனில இருந்து நான் ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கும் சார். இது சரியான பதில் இல்ல சாரு. சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்த கையோட என்கிட்ட இருக்கிற இந்த வீடியோ, நான் உங்களை மிரட்டினது நீங்க எல்லாத்தையும் மறந்துடலாம். உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த கொலையை நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்லாத விஷயம் வேற. எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். எனிதிங் எல்ஸ் சார்? நோ. இன்னும் 10 நிமிஷத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கும். தேங்க்யூ சார். நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. அப்பா, அக்கா, போன விஷயம் என்னாச்சுக்கா? நீயே சொல்லு, என்ன இருக்கும்? அக்கா, நான் உங்ககிட்ட பெத்து கேட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்னு. வேலை கிடைச்சிச்சு இல்லக்கா? சஸ்பென்ஸ். அக்கா, டென்ஷன் ஏத்தாதீங்க அக்கா. நான் வேற இவகிட்ட பெத்து கேட்டிருக்கேன். என்ன தெரியுமா, இந்த வர சண்டே உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிச்சுன்னா இந்த வீட்டு கிளீன் பண்ற வேலை, துணி துவைக்கிற வேலை, எல்லா வேலையும் இவதான் செய்யணும்னு சொல்லி. அம்மாடி, பயந்தே போயிட்டு. எதுக்கு பயம்? இல்ல, எங்க எல்லாருக்கும் சேர்த்து என்னைய சமைக்க சொல்வாளோன்னு. ஐயோ, உன் சமையலா? யார் சாப்பிடுறது? என்னம்மா, என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சாப்பிடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு போறேன். வாங்க மாமா, உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. நீங்க சாப்பிடுறதுக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்னம்மா, மாமாக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, எடுத்துங்கப்பா. வேலை கிடைச்சிச்சாமா? கிடைச்சிருச்சுப்பா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டேன். இந்த காட்டுமா. ரொம்ப சந்தோஷமா. ரங்கநாதன் சார், நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன்? சாருவோட கிரக நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே அவ தொட்டதெல்லாம் தொலங்கோன்னு சொன்னா இல்லையா? நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு இல்ல? ஆமா சாரு, இன்டர்வியூல என்னமா கேள்வி கேட்டாங்க? ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில கேட்டு செந்து போயிட்டாங்க. பரவாயில்லையே, அப்படி என்னமா கேள்வி கேட்டாங்க? எண்ட் நோ. இங்கிலீஷ் வார்த்தைகள்ல இது ரெண்டும் நெகட்டிவ் ஆனது. அது எப்படி பாசிட்டிவா சொல்றதுன்னு கேட்டாங்க. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சே. அதுதான் இல்ல. எண்டுக்கு எஃபர்ட்ஸ் நெவர் டைனோ, நோவுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் அப்படியே பாசிட்டிவா சொன்னேன். சூப்பர் ஆன்சர்னு சொன்னாங்க. இனிமே நம்ம வீட்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நம்ம மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்காக படிக்காம மாமா கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போவாதடி, ஃபெயில் ஆக்கிட போறாங்க. ஆமா ஆமா. இன்னைக்குதான் என் மனசு நிறைவா இருக்குமா. போமா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அம்மா படத்துக்கிட்ட வச்சுட்டு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. குடுறீங்க. அப்ப நாளையில இருந்து அக்கா வேலையில ஜாயின் ஆகணும் இல்லக்கா? ஆமா அக்கா, 80,000 ரூபாய் சேலரி. சூப்பர் சேலரிக்கா. அக்கா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்த உடனே எனக்கு 10% தந்தணும். ஆமா ஆமா, மொத்தமா வாங்கிட்டு போடி. அம்மா சாரு, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்குமா.
நீங்க தான் எங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்டே மாமா. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எங்க கூட இருந்துட்டு நாங்க ஏற்பாடு பண்ற விருந்த சாப்பிட்டுட்டு தான் போனோம். சாப்பிட்டுட்டா போச்சு. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா, சரி. ஹலோ, என்ன சாரு? வீட்ல நிலைமை எப்படி இருக்கு? அப்பால இருந்து தங்கச்சிங்க எல்லாருமே பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. பத்தாததுக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் வேற இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அவரு ஜோசியம் சொன்னதுனாலதான் வேலை கிடைச்ச மாதிரி குதின்னு குதிக்கிறாரு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. எதுக்கு திக்குன்னு இருக்கு? அந்த எம்டி சங்கரை நினைச்சாதான். பயப்பட வேண்டியது நீ இல்ல, அவன்தான். அதுவும் எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு கருப்பு பூனை மாதிரி அடி மனசுல இருந்து ஒரு பயம் எட்டி பாக்குது. கரெக்ட். அந்த பூனைய தலையிலே தட்டு. இப்ப நீ பேசாம ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை சிவா. என்னையா இவளை பார்த்தா பழைக்க மாட்டா போல தெரியுது. ஆமா, நாம வேற அப்பா அம்மான்னு சொல்லி தொலைச்சிட்டோம். இனி நம்ம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. இவ பணம் ஆயிட்டா அத வேற தூக்கிட்டு ஊர் சுத்திட்டு தெரியணுமே. சின்னையாவுக்கு ஏதாவது டவுட் வந்து யாரையாவது அனுப்பி ஏதாவது தகவல் தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம 2 பேரை கொன்னே விடுவாரு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, யாருக்கும் தெரியாம 2 பேரும் Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.